கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. அமெரிக்காவுக்கும் சொல்லலாம். ட்ரம்பை பொறுத்தவரை அவர் தான் எல்லாம் தீர்மானிப்பவர் நினைக்கிறார். ஆனால் அவர் பல நேரங்களில் தவறாகவே சிந்திக்கிறார். பிரபாகரம் என்ற சிந்தனையினூடாக அந்த மனிதர் 30 ஆண்டுகளுக்கு மேலே சொல்ல ஆரம்பித்தார் தமிழ் சமூகத்துக்கு. எல்லா விடயங்களிலும் நாங்கள் பயணிக்க வேண்டும். அதற்கான வல்லமை தமிழர்களிடம் இருக்கிறது. இது ஒரு சமூகமாக நாங்கள் புரிந்து கொண்டோமா? இங்கே எல்லாம் வாங்குற போது பேசாம கொடுத்துட்டு வாயை பற்றி கொண்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் தேசம் ஒன்றை கேட்டால் உங்களுக்கு 1000 கேள்வி வருகிறது. ஏனால் அவர் ஒரு தமிழர், அவர் என்னென்று கேட்கலாம் என்பது மாத்திரம்தான் இருக்குது. அதாவது உன்னுடைய இனத்தை சேர்ந்தவனுக்கு உனக்கு மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஆனால் மற்றவனிடம் அடிமையாக நாங்கள் அவன் கேட்பது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம். தமிழன் என்று சொன்னால் நாங்களே ஏறி மிதிக்கலாம். அவன் உன்னுடைய இனத்தை சேர்ந்தவனை அவனை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனை வருவதில்லை. அவனை ஏறி மிதிப்பதற்கு இலகுவாகி விடுவோம். ஆனால் மற்றவன் ஏறி மிதிக்கின்ற பொழுது அமைதியாக இருக்கும். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். பலஸ்தீனம் அங்கீகரிப்பது தொடர்பில் பல நாடுகளுடைய கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பலர் ஒரு உத்வேகத்தோடு அதனை பார்க்கின்றார்கள். கடந்த காலங்களிலும் பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கின்றன. இப்போது மிக முக்கியமான நாடுகளாக பல நாடுகள் தங்களை புதிதாக இணைத்துக் கொண்டுள்ளதனால் அது ஓர் உலகின் ஒரு முக்கிய செய்தியாக மாறி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையையும் இந்த அங்கீகரிப்பின் தன்மையையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடந்த சில நாட்களாக, கடந்த ஞாயிறிலிருந்து அதாவது அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமை காரியத்தில் வருடாந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த வருடாந்த கூட்டத்தொடரில் பல நாடுகளுடைய தலைவர்கள் கலந்து கொள்வதும், அந்த தலைவருடைய கலந்து கொள்ளும் பின்புலத்தில் பல்வேறு முக்கிய கருப்பொருளும் இருப்பதும் வளமையாக இருந்திருக்கிறது. அவே நம்மளுக்கு ஐநா என்ற ஜெனிவா என்பது ஒரு மைய கருவாக இருக்கிறது. ஜெனிவாவில் இருக்கக்கூடியது மனித உரிமைகள் ஆணையம் மட்டும். அவை தலைமை காரியாலயம் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் இந்த ஆண்டு அவருடைய இந்த வருடாந்த ஒன்று கூடலில் பெரும் தலைவர்கள் பலரும் கலந்து கொள்வதென்ற ஒரு கூட்டத்தொடராக மாறி இருக்கிறது. காரணம், பலஸ்தீனத்தை, அதாவது பலஸ்தீனத்தினுடைய என்ற நிலையும், குறிப்பாக காசா மீது இஸ்ரேல் தொடுத்திருக்கக்கூடிய போர் இன்னும் சில நாட்களில் 2 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய இருக்குது. அக்டோபர் 7ஆம் நாள். அவை இந்த 2 ஆண்டுகளில் தொடரக்கூடிய ஒரு பேரவலம் ஒரு உச்ச நிலைக்கு வந்திருப்பதும் அதை மையப்படுத்தியதாக சமீப நாட்களாகவே பல கருத்துக்களை நாங்கள் பலஸ்தீனத்தை இதுவரை அங்கீகரிக்காத நாடுகள், முக்கிய உலக நாடுகள் அங்கீகரிக்கப்போம் என்கின்ற கருத்தை வெளியிட்டு வந்தது. அதன் மையப்படுத்தியதாக இப்பொழுது இந்த கூட்டத்தொடரில் நடைபெற்று வருவதையும் பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா, கனடா, ஐக்கிய ராஜ்யம் ஆகிய இந்த முக்கிய நாடுகள் தலைவர்கள் பேசுகின்ற பொழுது அவர்கள் முன்னர் கூறியது போலவே வெளிப்படையாகவே பலஸ்தீன நாட்டை அவர்கள் அந்த கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் வைத்து தங்களுடைய பேசும் கிடைத்த நேரத்தில் அதை வெளிப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து திங்கள் பிரான்சினுடைய ஜனாதிபதி மேக்ரோன் அவர்கள் அவருடைய உரை மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அவர் தன்னுடைய உரையை வெளிப்படுத்தினார். அவை இவற்றை மையப்படுத்தியதாக தொடர்ச்சியாக பெல்ஜியம், இவ்வாறு பல நாடுகள், தங்களுடைய இதுவரை அறிவிக்காத நாடுகள் இதை அறிவிக்க இருக்கின்றன. இந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஐக்கிய நாடு சபையில் இருக்கக்கூடிய 193 நாடுகளில் இந்த ஆண்டு கூட்டத்தொடரில் அறிவிப்பவருடன் சேர்த்து பார்க்கின்ற பொழுது ஒரு 81% அதாவது 193இல் 187 நாடுகள் பலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாட்டை அங்கீகரித்த சூழலாக இது மாறி இருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் பலஸ்தீனியத்தினுடைய நிலை ஐக்கிய நாடுகள் சபையில் எவ்வாறு இருக்கு பார்த்தால் அவர்களுக்கு இதுவரை நிரந்தர ஒரு உரிமை, அதாவது பெர்மனன்ட் ஒப்சர்வர், அதாவது ஒரு பார்வையாளர் அந்தஸ்து நிரந்தரமாக அவர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டே வந்திருக்கிறது. அவை வெறும் பார்வையாளர் அந்தஸ்தை வைத்துக்கொண்டு இந்த 187 நாடுகள் அவர்களை ஒரு நாடாகவே அங்கீகரித்திருக்கிறார்களே, அது எவ்வாறு என்று பார்த்தால் இந்த பார்வையாளர் அந்தஸ்திலிருந்து அவர்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை அங்கு கிடையாது. ஆகவே அவர்களை
194வது நாடாக முழுமையான நாடாக அங்கீகரிப்பதற்கான கோரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டே கூட அது விடுக்கப்பட்டது. ஒரு வாக்கெடுப்பு கொண்டு வரப்பட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் 143 நாடுகள் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தன. வெறும் 9 நாடுகள் தான் அதுக்கு எதிராக தங்களுடைய வாக்கை செலுத்தின. இருந்தாலும் இவர்கள் தீர்மானிக்க முடியாது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையை சார்ந்தவர்கள் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்ற முடியும் வழியே இறுதியாக அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய நாடு ஒன்றுதான். அதாவது இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை மட்டுமே. பாதுகாப்பு சபையில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் 10 இணைக்கப்படுகின்ற நாடுகளுமாக மொத்தம் 15 பேருடைய தீர்மானமாகவே அது இறுதியில் இருக்க போகிறது. அவர்களுக்கு தான் அந்த கோரிக்கையை வைத்தார்கள், அதை செய்யுங்கள். இங்க இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் அந்த 5 நிரந்தர நாடுகளுக்கும் வீட்டோ அதிகாரம் இருக்கிறது. அந்த 5 நாடுகளில் ஒரு நாடு தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தினாலும் அது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட போவதில்லை. அவை அவ்வாறு பார்த்தால் இதுவரை இருக்கக்கூடிய அந்த 5 நிரந்தர நாடுகளில் 2 நாடுகள், அதாவது பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கின்ற ஐக்கிய நாடுகளுடைய பொறிமுறை 1988ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் முதல் தடவையாக நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்றதை வெளிப்படுத்த ஆரம்பித்தன. அவ்வாறு பார்த்தால் 34 ஆண்டுகள் எடுத்திருக்கிறது. 37 ஆண்டுகளில் இப்பொழுது அந்த எண்ணிக்கை 157ஆக அதிகரித்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை. ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரித்தே வந்திருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் இந்த 1988ஆம் ஆண்டில் இருந்து நடைபெற்ற இந்த முறைமைகளில் இந்த நிலைகள் எட்டப்பட்டாலும் இதுவரை பலஸ்தீனத்துக்கு அந்த நிரந்தர இது கிடைக்கவில்லை. அதுக்கு இந்த 5 வீட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சீனாவும் 88ஆம் ஆண்டே அதை அங்கீகரித்து விட்டன பலஸ்தீனத்தின் நாடாக. ஏனைய நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகளும் இந்த அங்கீகாரத்தை வழங்கவில்லை. அதில் ஒரு மாற்றமாக ஒரு பேசுபொருளாக மாறியதற்கு காரணம் இந்த முறை 2 நிரந்தர உறுப்புரிமை நாடுகளான பிரான்சும் இங்கிலாந்தும் இந்த முறை அந்த பலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாட்டை இந்த கூட்டத்தொடரில் அங்கீகரித்திருக்கின்றன. அவ்வாறு பார்த்தால் 5இல் 4 இப்பொழுது அதை அங்கீகரித்திருக்கிறது. ஒரே ஒரு நாடு இப்பொழுதும் மறுதளித்திருப்பது அமெரிக்கா மட்டுமே. அவை அங்குதான் ஒரு சவாலும் இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கான மேலதிக அழுத்தம். தன்னுடைய நேச நாடுகள் என்ற 2 நாடுகள் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவை கடந்திருக்கிறது. அவ்வாறு பார்த்தால் எவ்வாறு இந்த இப்பொழுது ஒரு கண்டங்களாக பார்த்தோம் என்றால் அமெரிக்கா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 35 நாடுகள் மொத்தமாக இருக்கிறது. இந்த 35 நாடுகளில் 32 நாடுகள் இதுவரை ஏற்கனவே பலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரித்து விட்டன. இப்பொழுது கனடாவும் அந்த பட்டியலில் இணைந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு. அதனுடன் சேர்த்து 33 நாடுகள் இந்த அமெரிக்க வட்டகையில் இருக்கக்கூடிய 35 நாடுகளில் அங்கீகரித்திருக்கின்றன. அங்கீகரிக்காத 2 நாடுகள் என்றால் அமெரிக்காவும் பனாமாவும் மட்டுமே. இதே ஐரோப்பிய வட்டகையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை பேசுபொருளை ஐரோப்பிய வட்டகையில் பல நாடுகள் இந்த அங்கீகாரத்துக்கு வந்தது. அவ்வாறு பார்த்தால் ஐரோப்பிய வட்டகையில் இருக்கக்கூடிய 48 நாடுகளில் 28 நாடுகள் ஏற்கனவே அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருந்தன. இப்பொழுது ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், பெல்ஜியம், அண்டோரா ஆகியன 4 நாடுகள் புதிதாக இந்த பட்டியலில் இணைந்திருப்பதாக ஐரோப்பிய வட்டையில் இருக்கக்கூடிய 48 நாடுகளில் 32 நாடுகள் பலஸ்தீனத்தை ஒரு தேசமாக அங்கீகரித்திருக்கிறது. இதுவரை அந்த வட்டகையில் அங்கீகரிக்காமல் இருக்கின்ற நாடுகள் என்று பார்த்தால், முக்கிய நாடுகள் என்று பார்த்தால் ஜெர்மனி, இத்தாலி, டென்மார்க், பின்லாந்து, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் இந்த அங்கீகரிக்காத 16 நாடுகள் பட்டியலில் அடங்கும். இதே நாங்கள் மத்திய கிழக்கு பார்த்தோம்னா மத்திய கிழக்கில் 13 நாடுகள் இருக்கிறது. இந்த 13 நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. ஒரே ஒரு நாடு அங்கீகரிக்காது. இஸ்ரேல் நிச்சயமாக அங்கீகரிக்கப் போவதில்லை. ஆகவே அங்கே இருக்கக்கூடியதில் 12 நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது மத்திய கிழக்கில். இதே ஆப்பிரிக்க வட்டையில் எடுத்தோன்னு சொன்னால் ஆப்பிரிக்க வட்டையில் 54 நாடுகள் உறுப்புரிமையாக இருக்கிறது. இந்த 52 நாடுகளில் மொத்தமாக இதுவரை 52 நாடுகள் இந்த அங்கீகாரத்தை பலஸ்தீனம் ஒரு தேசமாக வழங்கி இருக்கிறது. எரித்ரியா, கமரோன் ஆகிய 2 நாடுகள் அதை வழங்கவில்லை. இதில் கவனத்துக் கொள்ள வேண்டியது எரித்ரியா தன்னை விடுவித்துக் கொண்ட ஒரு தேசம், ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்திய தேசம். ஆனால் எரித்ரியா இன்னொரு விடுதலைக்காக பயணிக்கின்ற பலஸ்தீன மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே எரித்ரியாவை தான் ஈழத்தமிழர்கள் விவகாரத்திலும் எப்பொழுதும் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. இதே ஆசிய வட்டையில் எடுத்துக்கொண்டு சொன்னால் 29 நாடுகள் இருக்கிறது. இதில் 25 நாடுகள் ஏற்கனவே அந்த அங்கீகாரத்தை வழங்கிவிட்டன. வழங்காத 4 நாடுகள் முதன்மையான நாடுகள் என்று வைத்தவர்கள் ஜப்பான் வழங்கவில்லை, தென்கொரியா வழங்கவில்லை, சிங்கப்பூர் வழங்கவில்லை. இதில் ஆசிய வட்டையில்
இந்தியாவும் இலங்கை எந்த காலப்பகுதிகளில் இலங்கை அதாவது பலஸ்தீனம் ஒரு நாடாக அங்கீகரித்தன்னு சொன்னால் நவம்பர் 1988ஆம் ஆண்டு எப்பொழுது இந்த விவகாரம் ஆரம்பித்ததோ அப்பொழுதே இந்தியாவும் இலங்கையும் இந்த அங்கீகாரத்தை வழங்குகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் இந்த அங்கீகாரம் 98 வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரை ஜி.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருக்கிறார், பிரேமதாசா பிரதமராக இருந்தார். அப்பொழுது அது கிட்டத்தட்ட ஜி.ஆர்.னுடைய இறுதி காலம் ஜனவரியில் பாராளுமன்றத்துக்கான தேர்தல், பின்னர் அதுக்கு பிரேமதாசா ஜனாதிபதியானார். பிரேமதாசா தான் இதுக்கு ஒரு முதன்மையான ஒரு காரணியாக அமைந்து இந்த பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு ஒரு பின்புலமாக இருந்ததாக பார்க்கலாம். இதே போன்றுதான் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் போன்ற அனைத்து நாடுகளும் 88லேயே அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருந்தது. இதை கடந்திருக்கக்கூடியது ஓசனியேசியா, அதாவது ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டை உள்ளடக்கிய அந்த பல தீவு பகுதிகளை கொண்ட அந்த பகுதியில் 14 நாடுகள் இருக்கிறது. அதில் 3 நாடுகள் தான் இதுவரை அங்கீகரித்திருக்கிறது. அந்த 3 நாட்டில் 3வது நாடாக இணைந்து கொண்டுதான் ஆஸ்திரேலியா. இது அந்த அங்கீகாரத்தை வழங்காத 11 நாடுகளில் நியூசிலாந்தும் உள்ளடக்கம். ஆகவே இது ஒரு விஷயத்தை சொல்லி நிற்கிறது என்ன சொன்னால், இது இன்று தொடங்கிய விடயம் அல்ல. பலஸ்தீனர்களுக்கான இந்த அங்கீகாரத்தை ஐநாவில் பல்வேறு காலப்பகுதிகளில் கடந்த 37 ஆண்டுகளாக பல நாடுகளும் வழங்கியிருக்கிறது. ஆனால் பலஸ்தீனியர்களுடைய அந்தஸ்து விவகாரத்தில் ஐநாவில் எதுவும் நடைபெறவில்லை. இது ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. ஐநாவினுடைய கட்டமைப்புகள் எவ்வளவு மோசமாக சவாலுக்கு இருக்கின்றன என்பதனுடைய இன்னொரு வடிவத்தை ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபையே காட்டி நிற்கிறது. நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமையத்தில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளை நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபையிலேயே 193 நாடுகள் இருந்தாலும் அமெரிக்கா தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் 192 நாடுகளுடைய சிந்தனைகள் கூட செல்லா காசாகி விடுகிறது. அவ்வாறாக இருந்தால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை ஏன் என்ற கேள்வியை கூட அது எழுப்புகிறது. என்ன சொன்னால், ஏனையவர்கள் பேசாமல் இருக்கலாம், எப்பொழுது அமெரிக்கா ஒத்து வருகிறதோ அப்பொழுது எதையும் செய்து கொள்ளலாம் என்ற சூழலில் தான் அங்கே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ இதைத்தான் மறைமுகமாக மேக்ரோன் பேசுகின்ற பொழுது சொன்னார், ரைட் மஸ்ட் பி ப்ரிவேல் ஓவர் த மைட் என்றார். எது சரியோ அது எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அதை கடந்து நடந்தாக வேண்டும் என்றதை சொல்லுகிறார். இது இருவருக்கான செய்தியாக சொல்லலாம். மத்திய கிழக்கு வட்டகையில் இஸ்ரேலுக்கு, அதாவது நீங்கள் உங்களை மைட், உங்களை ஒரு பலசாலியாக நினைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறீர்கள். இதே அமெரிக்காவுக்கும் சொல்லலாம். ட்ரம்பை பொறுத்தவரை அவர் தான் எல்லாம் தீர்மானிப்பவர் நினைக்கிறார், ஆனால் அவர் பல நேரங்களில் தவறாகவே சிந்திக்கிறார். ஆக அந்த இடத்தில் நாங்கள் சரியைக்காக நின்றாக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை மேக்ரோன் வைத்தது இருவருக்குமாக என்று பார்த்துக்கொள்ளலாம். இப்பொழுது இந்த கூட்டத்தொடரில் இந்த பலஸ்தீன விவகாரம் ஒரு பேசு பொருளாக தனி நாளாகவே திங்கட்கிழமை முழுமையாக பேசப்பட்டது. அதில் பிரான்சும் சவுதி அரேபியாவுடன் இணைந்து அந்த கூட்டத்தை நடத்தியன. இங்குதான் ஒரு விடயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. மத்திய கிழக்கில் சவுதி அரேபியாவில் இருந்த முன்னாள் மன்னர்கள் பெருமளவில் அமெரிக்காவுடன் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமலே கடந்து சென்றார்கள். ஆனால் இப்பொழுது பட்டத்து இளவரசராக சவுதி அரேபியாவில் கருதப்படுகின்ற முகமது பின் சலாமன், இந்த முகமது சலாமனுடைய ஒரு விடயத்தை பார்க்கலாம். சமீப காலத்தில் வெளியேறை காட்டிக்கொள்ளாவிட்டாலும் இந்த மேற்கத்திய அழுத்தங்களை கடந்த ஒரு புதிய பொறுமுறைக்கு தன்னுடைய சமூகத்தை எடுத்து செல்வதற்கான நீங்கள் கூறுகின்ற இந்த காலப்பகுதியில் இஸ்ரேலினுடைய அங்கீகரிப்பு அவசரமாக பிரதான நாடுகள் அங்கீகரிப்பதன் பின்னணியும் அதில் மறைந்துள்ள ராஜதந்திர அரசியல் நிகழ்ச்சி நிரலும் என்னவாக இருக்கின்றது? இதுக்கு அதாவது இங்கிலாந்தினுடைய பிரதமர் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை பின்னகர்த்தி சொன்னார். அதாவது 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதாவது அந்த 1917 பால்ஃபோர் டெக்ளரேஷன் என்று சொல்லுவார்கள். அது அப்பொழுது இங்கிலாந்தினுடைய முன்னாள் வெளிவார அமைச்சர் இருந்த ஆர்தர் பல்ஃபோருடைய இது. அதில் அவர் என்னத்தை சொன்னார்னா, ஜூயிஷ் மக்கள், அதாவது அப்பொழுது இங்கிலாந்து எங்களை ஆக்கிரமித்து எவ்வாறு ஈழத்தமிழர்களை நிற்கதிக்கு உள்ளாக்கியதோ, எங்களை போன்று பல சமூகங்களை உலக ரீதியில் நிற்கதிக்காக உள்ளாக்கினார்களோ வெளியேறி செல்கின்ற பொழுது அதே போன்ற ஒரு நிற்கதியைத்தான் அப்பொழுது அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். இது நேஷனல் ஹோம் ஃபார் ஜூயிஷ் பீப்புள் என்கின்ற டிக்ளரேஷனே அது சொல்லியது. ஆனால் இஸ்ரேல் 1948 வரையும் தன்னை ஒரு நாடாகவே அது முழுமையாக அறிவித்து வெளியே வரவில்லை. அதுக்கு பின்னர் தான் அதுக்கான அங்கீகாரமே வழங்கப்பட்டது. ஆனால் 1917 இதை செய்தார்கள். எவ்வாறு பலஸ்தீனிய மண்ணில் போய் இவர்கள் நின்று அவர்களை அப்பொழுதைய நிற்கதியாக்க விட்டு வெளியே வந்தார்களோ அதை சுட்டி காட்டுகிறார்கள். நாங்கள் செய்த ஒரு பாரிய
வரலாற்று தவறை நாங்கள் இங்கு நிவர்த்தி செய்ய முனைகிறோம் என்பது இங்கிலாந்துடைய பிரதமருடைய பேச்சினுடைய ஒரு அடிநாதமாக கூட இருந்தது. இதை கடந்து இன்னொரு சவால் இருக்கிறது இவர்களுக்கு. ஒரு பேசுபொருள் இருக்கிறது. மேற்கத்திய நாடுகளில் பல கணிசமான முஸ்லிம் மக்கள் வாழுகிறார்கள். அந்த அழுத்தத்தால் இவர்கள் இதை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயமும் பேசப்படுகிறது. இப்போ இன்னொரு இடத்தில் பார்த்து கொண்டால் கனடாவும் இங்கிலாந்தும் இதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த 2 நாடுகளிலும் இன்று கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்தால் இந்த இப்பொழுது நடைபெற்றே இருக்காது. அவர்கள் இந்த வட்டத்துக்குள் வந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது லிபரல் கட்சி கனடாவிலும் லேபர் கட்சி இங்கிலாந்திலும் இருப்பது இந்த கட்சிகள் நீண்டகால சில அவருடைய பேசு பொருளாக இந்த விடயம் சார்ந்த அவர்கள் வைத்த கருத்துக்களுடைய அடிப்படையில் இந்த முடிவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ட்ரம்ப் இதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இங்கிலாந்துக்கு சமீபத்தில் சென்றார். இந்த கடந்த ஒரு வாரங்களுக்கு இங்கிலாந்தில் இருந்தார், மன்னரை சந்தித்தார். அதன் பின்னர் நேரடியாக பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமருடன் பேசுகின்ற பொழுது இந்த விவாதத்தை எழுப்பி பார்த்தார். இதை இந்த பொதுச்சபைக்கு வருவதற்கு முன்னரே தடுத்துவதற்கான குறைந்தபட்சம் இங்கிலாந்தை இதிலிருந்து நீக்கி விடுவதற்கான முயற்சியை செய்தும் பார்த்தார். அது சரிவரவில்லை. பின்னர் வெளிப்படையாக சொன்னார், நான் இதனில் உடன்படவில்லை என்று. இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்தில் ட்ரம்ப் பேசினார். ஐநாவுடைய பொதுச்சபையில் அமெரிக்க ஜனாதிபதிக்கான அந்த நேரத்தில் அவர் பேசினார். அவர் பேசியது தான் இப்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அவர் பேசிய விடயங்கள் முதன்மையான விடயங்கள். அவர் இதை நிராகரிக்கிறார் என்பதை கடந்து பல வகைகளில் இதை தனக்கான ஒரு வாய்ப்பான களமாக பயன்படுத்தி கொண்டு ஐரோப்பிய வட்டகையில் தனக்கு நண்பர்கள் என்று அவர் அனைவரோடும் முரண்டு விடுகிறார். அந்த முரண்பாட்டின் ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது ஐநாவுடைய ஃபெயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஓப்பன் போர்டர்ஸ் என்றார். இதுக்கும் ஐநாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தை இந்த திறந்த எல்லைகளற்ற உலகமாக ஆக்கியது இந்த ஐநாவுடைய தவறு. அதுதான் இன்று மேற்கத்திய உலகத்துக்கள் ஒரு பெரிய படியெடுப்பையே மக்கள் வருவதற்கான வழியை திறந்து விட்டிருக்கிறது. அது எங்களுக்கு ஆபத்தாக மாறி இருக்கிறது என்கின்ற கருப்பொருளை வைத்திருக்கிறார். இப்போ இது என்னன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் திறந்த எல்லைகளை திறந்து விடுகிறது. அது ஐரோப்பிய ஒன்றியம் என்ற உருவாக்கம். இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்ற உருவாக்கத்துக்கும் ஐநாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது நாடுகள் தங்களுக்கு பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு பொறிமுறையை கடந்த காலங்களில் உருவாக்கியே வளர்ந்திருக்கிறார். இப்பொழுது அந்த பொறிமுறை அனைத்தையும் சிதைப்பது, தனித்துவமாக பிரித்து விடுவது என்பது ட்ரம்பினுடைய சிந்தனை. இந்த சிந்தனையை ஒத்து வராதவருக்கு முதல் அவர் வைத்தது இந்த ஃபெயில் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் ஓப்பன் போர்டர்ஸ். அது யார் என்றால் ஐநா தான் செய்து நீங்கள் இதனால் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இன்றைய சவாலில் இருக்கிறது என்று முதல் குண்டை தூக்கி போட்டார். சமீப நாட்களில் நாங்கள் மேற்கத்திய உலக நாடுகளில் பார்க்கலாம், வீதிகள் முழுக்க இந்த வலதுசாரி கடுங்கோட்பாளர்கள் வீதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். இது சமீப வாரங்களில் அதிகரிக்கிறது. இந்த எண்ணிக்கை வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும். அதற்கு அந்த எரிகின்ற எண்ணெயில் நெருப்பை ஊற்றி இந்த நாடுகளுக்குள்ளேயே மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அதில் கணிசமானவை ஐரோப்பாவில் இருக்கிறது. அமெரிக்காவில் கனடாவும் அமெரிக்காவும் மட்டும்தான் அதில் வரும். ஏனைய முழுமையான நாடுகளும் ஐரோப்பிய வட்டகையில் இருக்கிறது. இந்த நாடுகளுக்கு இந்த வலதுசாரி தீவிரவாதத்தை அல்லது வெள்ளையின தீவிரவாதத்தை வளர்த்து வேண்டும் என்கின்ற ஒரு நீண்டகால அதாவது தன்னுடைய சிந்தனையிலேயே ட்ரம்பினுடைய சிந்தனையின் வடிவம் ஒன்று. அதற்கு மேலும் எண்ணெய் ஊற்றுவது போல ஒரு கருத்தை தூக்கி போட்டிருக்கிறார். இன்று மேற்கத்திய நாடுகளுடைய சவாலே இன்னொன்று. அதற்கு காரணமே இந்த ஐநா. மறைமுகமாக சொல்றேன், இந்த ஐநாவே தேவையில்லை என்பதை இதனுடைய முதலாவது குண்டை போட்டிருக்கிறார். இப்பொழுது இது வருகின்ற காலத்தில் இந்த வலதுசாரி தீவிரத்தை இன்னும் வளர்க்கப் போகிறது இந்த மேற்கத்திய உலகத்தில் என்பதற்கான முதலாவது விடயத்தை அவர் செய்திருக்கிறார். இரண்டாவது விடயத்துக்கு வந்து சொன்னால், இப்ப இதில் இன்னொன்றை பார்க்கலாம். அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டமைப்புகளும் இன்று சவாலுக்கு வந்திருக்கிறது. நேட்டோ சவாலில் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடன் அமெரிக்காவுடைய இணைவு சவாலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவ்வாறான இந்த உடைவுகளுக்கு ஒரே ஒரு நாடு சாதுரியமாக நகர்ந்து தன்னை வலுப்படுத்துகிறது. அதுதான் சீனா. சீனாவுடைய இப்பொழுது இதுதான் ஸ்குவாட்டையும் கேள்விக்கு உருவாக்குறது. நாங்கள் நிறைய ஸ்குவாட்டை பற்றி பேசுவோம். அதாவது ஆசிய வட்டகையில் அமெரிக்கா உருவாக்கிய கூட்டமைப்பு. இவர் கூட்டமைப்புகளையே சிதைக்கின்ற கருத்தை இந்த ஐநாவில் வைத்திருக்கிறார். அப்போ ஸ்குவாட்டினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. ஆனால் மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமைதியாக கிடந்த சங்காய் கோஆபரேஷன், அதாவது ஒத்துழைப்பு கட்டமைப்பு இப்பொழுது தூசு தட்டி மிகவும் வீரியம் பெற்றதாக மாற்றப்பட்டிருக்கிறது சீனாவால். சீனா கூட்டணிவை வலுப்படுத்துகிறது, தன்னுடைய சக்தியை பெருக்குகிறது. மறுபுறத்தில் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்புகளையே சிதைக்கின்ற ஒரு சவாலுக்கு கொண்டு போகிறார். இது அமெரிக்காவை உள்ளிருந்து சிதைப்பதை கடந்து ஏனைய நாடுகளிலும் மேற்கத்திய உலக நாடுகளிலும் உள்ளாந்த ரீதியாக அந்த நாடுகளுக்கு கலகத்தை மூட்டுகிறார். இது ஒரு ஆபத்தான சூழலுக்கு அமெரிக்காவை மட்டுமில்லை, மேற்கத்திய உலகத்தையே எதிர்காலத்தில் எடுத்து செல்ல போவதற்கான ஒரு கட்டியத்தை நாங்கள் இங்கே பார்க்கலாம். அவர் அடுத்து சொன்ன விஷயம் தான் இன்னொன்று.
அதாவது ஐரோப்பிய வட்டகையிலே நேரடியாக குறிப்பிட்டார். அதாவது ஐரோப்பிய வட்டகையை குறிப்பிட்டு விட்டு ஒன்றை சொன்னார். அதாவது the countries is in serious trouble over migration என்றார். அதாவது மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் இந்த வெளியிலிருந்து குடிவருவர்களால் பெரும் ஆபத்தில் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை இரண்டாவதாக இன்று ஐநாவில் தூக்கி வைத்தார். இது நான் முதலில் சொன்ன மாதிரி தான். அதாவது அவர் எந்த நெருப்பை ஐரோப்பிய வட்டகையில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் எரிய வைக்க விரும்புகிறாரோ அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி தீவிரவாதத்தை இன்னும் கொதிநிலைக்கு கொண்டு வந்து உள்நாட்டில் கலகங்களை வளர்க்க விரும்புகிறாரோ அதுக்கான தூபத்தை இன்று பேசியிருக்கிறார். அடுத்ததாக அவர் சொன்ன விஷயம்தான் இன்னும் சவாலான விடயம் என்று சொன்னார் the climate change as the greatest con job ever என்றார். இதே அவர் முதல் முறையும் பேசினார். இந்த காலநிலை மாற்றம் என்பதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் ஒரு கனவு கதைகள், அதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது என்பதை அவர் கடந்த காலத்திலிருந்து வலியுறுத்தி வருகிறார். இப்பொழுது இந்த காலநிலை மாற்றம் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் இந்த பருவ காலத்திலேயே 7வது பெரிய சூறாவளி ஆசிய வட்டகையில் வீசிக்கொண்டிருக்கிறது. அது பிலிப்பீன்ஸினால் நகர்ந்து இப்பொழுது சீனாவை அணுகியிருக்கிறது. அதாவது ஒரு காலப்பகுதியிலே இவ்வளவு அசுரமான சூறாவளிகள் உலகம் முழுக்க ஆட்டி படைக்கின்ற ஒரு காலமாக இந்த காலநிலை சூழ்நிலை மாற்றம் உருவாக்கி இருக்கிறது. மிக குறுகிய காலத்தில் அதிக மழைகளால் பல நாடுகள் சிதைந்து போய் கிடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணமான காலநிலை மாற்றத்துக்கான மாற்றத்தை மீண்டும் கொண்டு செல்லாமல் அவர் அதை மீண்டும் ஐநாவில் வைத்தே சொன்னார். இட்ஸ் a con job என்றார். இது என்ன ஒரு சவாலை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அவர் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக உலகம் எத்தனையோ ஆண்டுகளாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த காலநிலை மாற்றத்தை மீண்டு வழுவதற்கான பல முறைமைகளை அறிமுகப்படுத்தினார். அதிலிருந்து வெளியேறி சென்றார். 2ஆம் முறை வந்ததும் பின்னர் மனித உரிமைகள் அவையத்திலிருந்து வெளியேறி சென்றார். அப்ப மனித உரிமைகள் அவையத்திலிருந்து அவர் வெளியேறி சென்றதன் பின்னர் எவ்வாறு காசாவில் இருக்கக்கூடிய படுகொலைகளை நிறுத்த முடியும் என்று. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இப்போது பேசப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஈழப்பகுதியிலே இடம்பெற்ற படுகொலையை தடுத்து நிறுத்த உலகம் தவறியதன் விளைவு எல்லா நாடுகளிலும் தொடர்ச்சியாக படுகொலைகள் இடம்பெறுகின்றன. அனைவரும் அதனை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எனவே இதற்குரிய அத்தனை அத்திவாரங்களும் ஈழத்தமிழர்களுடைய அழிவில் தான் ஆரம்பமானது என்கிறார்கள். இல்லை, ஈழத்தமிழர்கள் தப்பி போவதற்கு இந்த விடயத்தில் எனக்கு என்னுடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை நாம் பதிவு செய்தாகும். என்று சொன்னால், நாங்கள் தவற இப்ப ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது பலஸ்தீன நாட்டை. பலஸ்தீன மக்கள் இவ்வளவு மோசமாக சிதைக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். அதாவது இந்த 2 ஆண்டுகள், இந்த அக்டோபர் 7ஆம் தேதி இன்னும் சில நாட்களில் 2 ஆண்டுகள் இந்த இஸ்ரேல், அதாவது ஹமாஸ் செய்தது எவ்வளவு மோசமான தவறோ அதிலும் பார்க்க பன்மடங்கான தவறை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கு. ஏனால் இதுவரை 65,000 மக்கள் அந்த மண்ணில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,65,000க்கும் மேற்பட்ட மக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் மட்டும் கொல்லப்பட்டு காயப்படுத்தப்பட்டதாக யூனிசெஃபே 50,000க்கும் மேற்பட்டவர்கள் என்பதை ஐநாவுடைய ஒரு கட்டமைப்பே சொல்லுகிறது. ஆனால் இன்று வரை பலஸ்தீன மக்களுடைய வாழ்வில் எதுவும் மாற்றம் வந்து விட்டதோ? இறந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன தேசத்துக்கு கொஞ்சம் ஆக்சிஜனை தான் இந்த ஐநாவுடைய பொதுச்சபை கூட வழங்கியிருக்கு. இதனால் தான் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தலைமை ஒரு பிரபாகரம் என்கின்ற கொள்ளையினூடாக ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நாங்கள் சொந்தமாக எங்களுடைய காலில் நின்று வல்லவர்களாக இந்த பூமி பந்தில் நிமிர்ந்து நின்றால் தான் நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது எல்லா வகைகளும் அமைய வேண்டும். வெறும் அரசியல் மட்டுமில்லை, பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். அனைத்து மட்டங்களிலும் நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். இந்த தீர்மானத்தினூடாக பலஸ்தீனத்துக்கு ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது. எதிர்காலத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை ஒரு தேசமாக அவர்கள் விட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நிலைமைகள் உருவாக்குது. அதனால் ஒலிம்பிக்ஸில் இவர்கள் நேரடியாக போய் நாங்களும் ஒரு 10 பேர் அனுப்புகிறோம், விடுங்கோ பாய விடுங்கோண்டா விடுவார்களா? இல்லை, அவர்கள் உலகத்தரம் உள்ளவர்களாக மாற வேண்டும். உலகத்தரம் உள்ளவராக பலஸ்தீனிய வீரர்கள் மாறினால் மட்டும்தான் ஒலிம்பிக்ஸில் கூட இடம் கிடைக்கும். விரும்பியவர்கள் எல்லாரும் போய் கலந்து கொள்ள முடியாது, நாடாக இருந்தாலும். அப்ப ஈழதேசம் நாளைக்கு ஒரு நாடாக மாறி அது ஒரு தன்னுடைய வீரர்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு திட்டமிடலை உருவாக்கி, அதில் அறிவியல் நகர், அதில் ஒரு திட்டமிடலை உருவாக்கி இப்பொழுதே தயாரிக்கின்ற முறைமைகளை, ஒரு தேசம் தான் தன்னுடைய எல்லைகளை அடர்ந்ததின் பின்னர் தான் அது தன்னை பொருளாதார ரீதியாக எல்லாம் கட்டமைக்கும் என்றால் அது அமையாது. இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற பலருமே பிரபாகரம் என்கின்ற சிந்தனைக்கு இருக்கக்கூடிய நீண்ட தொலைநோக்கு பார்வையை இன்று வரை புரியாதவர்களார். இன்று அவர் என்ன சொன்னார், இன்று மோடி என்ன சொல்லுகிறார்? இந்த இவ்வளவு சவாலுக்கு பிறகு
எங்களுக்கு தேவையானதை எங்கள் நாட்டிலேயே நாங்கள் உருவாக்குவதுதான் இதுக்கு ஒரே ஒரு வழி. இல்லை என்று சொன்னால், மற்றவரிடம் தங்கி இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொள்வோம் என்று இவ்வளவு படிப்பினைக்கும் பின்னர் 11 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மோடி சொல்லுகிறார். இதைத்தான் பிரபாகரம் என்ற சிந்தனையினூடாக அந்த மனிதர் 30 ஆண்டுகளுக்கு மேலே சொல்ல ஆரம்பித்தார் தமிழ் சமூகத்துக்கு. எல்லா விடயங்களிலும் நாங்கள் பயணிக்க வேண்டும். அதற்கான வல்லமை தமிழர்களிடம் இருக்கிறது. இந்த வல்லமையை கொண்டு எவ்வாறு நாங்கள் பயணிக்கப் போகிறோம், ஒற்றுமையாக பயணிக்கப் போகிறோம், இந்த உலகை எதிர்கொண்டு நிமிர்ந்து நிற்கக்கூடிய வல்லமை தமிழ் சமூகத்தில் இருக்கிறது. அதற்காக ஒன்றுபடுங்கள். ஒன்றுபட்டு எங்களுடைய அனைத்து வளங்களையும் அனைத்து சிந்தனைகளையும் ஒரு தேச கட்டுமானத்தில் நீங்கள் முழுமையாக அர்ப்பணியுங்கள் என்பதை அகரகூடாக தொடர்ச்சியாக விடுத்தார். இது ஒரு சமூகமாக நாங்கள் புரிந்து கொண்டோமா? புரிந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு முள்ளிவாய்க்காலும் வந்திருக்காது. இந்த உலகத்தில் நாங்கள் இப்பொழுதும் யாரோ எங்களுக்கு எதுவும் தருவார் என்று காத்திருக்கிறோம். யாரும் எதுவும் தரமாட்டார்கள் என்பதை பலஸ்தீனத்தினுடைய இன்றைய நிகழ்வுகளும் இன்று இந்த ஐநாவில் நடக்கக்கூடிய பல விடயங்களும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்று சொன்னால், இன்று பாருங்கள், எங்களும் பார்க்க எத்தனை மடங்கு பலஸ்தீன மக்கள் துன்பியல் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நிவாரணமும் அவருக்கு இப்பொழுது கிடைக்கிறதா? சரி, இந்த தீர்மானங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த ஐநாக்களுடைய பொதுச்சபையும் முடிவுக்கு வந்துவிடும். அதற்கு பின்னரும் எதுவும் மாறுமா? மாறாது. ஏனென்று சொன்னால், அப்பொழுது அமெரிக்கா இந்த விடயத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதோ அதுவரையும் இதே துன்பியல் அந்த வட்டகையில் தொடர்தான் போகிறது. அவ்வாறாக இருந்தால் இது ஒரு செய்தியை ஈழத்தமிழ் மக்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லித்தருகிறது. நாங்கள் எங்களுடைய விவகாரத்தை நாங்களே கையாள்வதாக, நாங்களே தீர்மானிப்பதாக, நாங்களே முன்னெடுத்து செல்லுகின்ற இன்றைய உலகத்தினுடைய பொறிமுறைகளை புரிந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நாங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனையோரிடம் எதிர்பார்த்திருப்போமாக இருந்தால், எங்களை போன்றுதான் ரோஹிணியா முஸ்லீம்கள் கலைக்கப்பட்டார்கள். அவர்களை உலகம் மறந்து விட்டது. பலஸ்தீன மக்கள் மிக மோசமாக வதைக்கப்பட்டு நிற்கிறார்கள். அவர்களை உலகம் தீர்மானங்களை கொண்டு வருவதை ஒழிய தீர்மானங்களை கடந்து எதையும் அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கவில்லை. ஆகவே ஈழத்தமிழ் மக்கள் அவர்களும் பார்க்க வலுவானவர்கள், உலக பல இடங்களில் இருக்கிறார்கள், அதிகமாக படித்திருக்கிறார்கள், நல்ல இடங்களில் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிதறியே இருக்கிறார்கள். இந்த சிதறி இருக்கக்கூடிய விடயத்தை கடந்து ஈழத்தமிழ் மக்கள், இன்னொன்று சொல்வார்கள், ஈழத்தமிழ் மக்களை பற்றி ஒரு இதை நேற்று வாசித்துக் கொண்டு ஒரு ஆய்வு கட்டுரையை சொல்றார்கள், நிறைய கோசிப் பேசுவார்கள் என்று. நாங்கள் கோசிப்பில் தான் இருக்க போகிறோமா? ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை பற்றி ஒரு வாரமாக ஒரு சமூகம் முழுமையாக பேசிக் கொண்டிருக்குமா? இதை கடந்து ஒரு சமூகம் ஆரோக்கியமாக ஆழமாக. ஆனால் இப்போது நீங்கள் அந்த சிப்ஸ் என்று கேட்பதனால் அந்த வினாவினை கேட்க வேண்டியது, ஒரு வாரத்தையும் கடந்து அந்த விவகாரத்தை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? அதில் பல அரசியல் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஒன்றில் ஈழத்தமிழர்களுடைய முதலீடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இன்னும் புறம் பார்த்தால் இப்போது ரீச்சா போன்று இருக்கக்கூடிய பிரதானமான தொழில் முனைவர்கள் பலர் புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து தாயகம் நோக்கி திரும்ப, நீங்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம், தாயகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும், தற்சார்பு பொருளாதாரம் வளர வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த விடயத்தில் இன்று ரீச்சாவை இலக்கு வைத்ததன் பின்னணியில் பல தொழில் முனைவர்கள் செல்வதற்கு ஒரு அச்சமான சூழ்நிலையும் இருக்கின்றதல்ல. இது நடைபெறும், பல வடிவங்களில் நடைபெறும். ஏன்னு சொன்னால், ஆழமாக சிந்தனைகளை பேசினால் 4 பேர் கேட்கிறார்கள். ஆனால் கொசி பேசினோம் என்றால் 40 பேர் கேட்கிறார்கள். இது எல்லா சமூகத்திலும் இருக்குது. தமிழ் சமூகத்தில் மட்டுமென்று சொல்லவில்லை, எல்லா சமூகத்திலும் இருக்குது. ஆனால் எங்களில் அதிகமாக இருக்கிறதோ என்கின்ற கேள்வி அது எழுப்புகிறது. வீட்டுக்கு ஒரு யூடியூப் வந்து விட்டது. வீட்டுக்கு ஒரு யூடியூப்பில் பேசுவதற்கு ஏதோ ஒன்று தேடுகிறார்கள். யாரோ ஒருவர் பேசிவிட்டால் எல்லாரும் அதை போடுகிறார்கள். அதை பார்ப்பதே எங்களுடைய பொழுதுபோக்காக மாறிவிடுது. ஏனென்றால் நாங்கள் ஆரோக்கியமான சிந்தனைகளையும் ஆரோக்கியமான நேரத்தையும் ஒரு இனம் சுலைத்து விடுமாக இருந்தால் அது தன்னை அழிவுக்கு இட்டு செல்லுகிறது என்பதனுடைய வடிவம் தானே. இதை நாங்கள் புரிந்து கொள்வோம். பாருங்கள், மோடிக்கு சவால் வருகிறது பேசுகிறேன், ஐரோப்பிய ஒட்டகையில் சவால் எழும்புகிறது. இன்னும் வருகின்ற நாட்களில் வருகின்ற மாதங்களில் அதிகம் பேச போகிறார்கள். அதை முன்கூட்டியே திட்டமிட்டு நகரவில்லை என்றால் எவ்வளவு ஆபத்தை வரும் என்பதுதான் இந்த சிப்ஸினுடைய விவகாரம் கூட. எனக்கு அதை சேர்ந்த விடயம் சொன்னால், ஒரு வாரமாக ஒரு சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு முட்டாளர்களாக இருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு தான். அதில் ஒரு வன்மமும் உங்களுக்கு தென்பட்டது இல்லையா? ஒரு வன்மமும் இருந்தது அல்லவா? முட்டாள்கள் என்பதை கடந்து ஒரு வன்மத்தை கொட்டி தீர்த்தார்கள் அல்லவா? புலம்பெயர்ந்த மக்களை கேட்கிறீர்கள், வாருங்கள் அபிவிருத்தி செய்யுங்கள். அப்படியாயும் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் நிவாரணம் வழங்குவதற்கு மட்டும்தான் தாயகத்துக்கு செல்ல வேண்டும். அதாவது வன்மம் எங்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், தனிப்பட்ட குரோத வன்மங்கள்லாம் வன்மங்களாக வெளிப்படுகிறது. அதாவது ஒரு சமூக பார்வை என்பதும் சமூக பணி என்பதும் எல்லாத்தையும் கடந்தது. அது ஒரு பொறுப்பு, அது ஒரு உயரிய பணி, ஒரு உயரிய பொறுப்பு. இன்று ஒரு
நான் சொன்னேன், அரசியல் என்பது மக்கள் பணி, மக்களுக்கான பணி. இதில் நிறைய கல்லறிவார்கள். கல்லுகளை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. கல்லறிவது என்பதுதான் நீங்கள் சரியாக இயங்குறீர்கள் என்பதற்கான ஒரு படியே. நான் இதை இந்த 44வது ஆண்டில் இருக்கிற இந்த தேசிய பணியில் இந்த 44 ஆண்டுகளில் எவ்வளவை பார்த்து சிரித்திருக்கிறேன். அவ்வளவு கல் எறியப்படவில்லை என்றால் எனக்கு ஒரு யோசனை வரும். என்னுடைய பணி ஏதோ சரியாக இல்லையோ என்றால் காய்க்கிற மரத்துக்கு தான் கல் எறியும். அப்ப அதன் போன்றுதான் இது எங்களுடைய பணிகளும் இருக்கு. நாங்கள் எங்களுடைய இனத்தை முழுமையாக திருத்தி விட முடியாது, அது எந்த இனத்துக்கும் சாத்தியமில்லை. ஆனால் கணிசமான மக்கள் இந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்பீர்களாக இருந்தால் இந்த குறுகிய குழப்பங்கள் இலகுவாக கடந்து போகும். இல்லை என்று சொன்னால் குழப்பம் விளைவிப்பதே ஒரு வாய்ப்பான களமாக மாறிவிடுகிறது. இது ஆபத்தானது, இனத்துக்கான ஆபத்தானது. ஒரு பேசு பொருளை இல்லாத ஒரு சிப்ஸ் பேக்கெட்டை வைத்துக்கொண்டு நானும் எவ்வளவு நிகழ்வுகளை இந்த மேற்கத்திய உலகத்தில் நடத்தியிருக்கிறேன். இந்த மேற்கத்திய உலகத்தில் நடத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறது தெரியுமா? இந்த பொறிமுறைகள் ஏன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது கூட தெரியுமா? அது தெரியாமலே பேசுகின்றவர்களை பார்க்கின்ற பொழுதுதான் எனக்கு புரிவதில்லை. நாங்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? செவ்வாய் கிரகத்தில் எங்களும் பூமி பந்திலிருந்து கடந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் இங்கே நிறைய பாக்கள் வைத்திருக்கிறோம், அங்கெல்லாம் நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறோம். தமிழர் நாள் நிகழ்வுகளெல்லாம் அங்கே எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிறது தெரியுமா? அது வருபவர்களுக்கு தெரியாது, உள்ள நடத்துவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கட்டுப்பாடு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய பிரதான பெரிய ஸ்டேடியம்ஸ் இருக்கிறது. இந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. ஃபுட்பால் ஸ்டேடியத்துல எல்லாம் விடுவாரான்னு பாருங்கள். ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பாருங்கள். ஏர்போர்ட்டுக்கு போய் நான் தண்ணி கூட கொண்டு போகிறேன். ஏன்னு சொன்னால் உள்ளே தான் வாங்க விடுவார்கள். அதுக்கு பாதுகாப்பு சார்ந்த பல காரணங்கள். உள்ளே போனா 4 மடங்கு தான் காசும் போடுவாங்க. அதை யாரும் கேட்டு இருக்கிறோமா? இல்லை. அதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதை தீர்மானிப்பது நானா? இல்லை. அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பாக வழங்கப்பட்டவர்கள் அந்த சரியான தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது அதை நாங்கள் ஏற்றுத்தானே பயணிக்கிறோம், அமைதியாக கடந்து செல்வோம். ஆனால் நான் இந்த சமாதான காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்திருக்கேன். அங்குதான் சில பேர் பேசுவார்கள், என்னிடம் என்னென்று 10 ரூபா வாங்கலாம் என்பார்கள். ஒரு $10 கஷ்டம் வாங்கினதுக்கு, தமிழில் கஷ்டம் வாங்கினதுக்கு கேள்வி எடுப்பார்கள். நீங்கள் உள்ளே போகின்ற பொழுது உங்களுக்கு வீதிகளை பராமரிப்பது யார்? உங்களுக்கான முழுமையான கட்டமைப்புகளை பராமரிப்பதால் அங்கு ஒரு நிலரசுக்கான செலவினங்கள் ஒன்று இருக்கிறது. அந்த செலவினங்கள் சந்தேகம் என்னவென்று சொன்னால், எதனையும் தமிழன் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு அல்லது ஒரு விடயத்தை ஒரு முழுமையான கட்டுக்கோப்போடு நடத்த முற்படுகின்ற போது அந்த கட்டுப்பாடுகளை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள், அல்லது விரும்புகிறார்கள் இல்லை, அல்லது வெறுக்கிறார்கள், அல்லது திகட்டுகிறது. என்ன காரணம்? அதாவது தமிழர்கள் அவ்வாறு இல்லை. நான் இந்த கேள்வி கேட்டவுடன் திருப்பி கேட்டேன், உன்னுடைய நாட்டில் எவ்வளவு வரி இருக்கிறது தெரியுமா? நீ உள்ளே வருகின்ற பொழுது உன்னுடைய கஷ்டம் எவ்வாறு அதை கையாளுகிறது என்று தெரியுமான்னு கேட்டேன். ஒருவருக்கும் தெரியாது. அப்ப நான் கேட்டேன், அது தெரியாது. இங்க எல்லாம் வாங்குற போது பேசாம கொடுத்துட்டு வாயை பத்தி கொண்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் தேசம் ஒன்றை கேட்டால் உங்களுக்கு 1000 கேள்வி வருகிறது. ஏனால் அவர் ஒரு தமிழர், அவர் என்னென்று கேட்கலாம் என்பது மாத்திரம் தான் இருக்குது. அதாவது உன்னுடைய இனத்தை சேர்ந்தவனுக்கு உனக்கு மரியாதை கொடுக்க தயாராக இல்லை, ஆனா மற்றவனிடம் அடிமையாக நாங்கள் அவன் கேட்பது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம். இந்த சிந்தனையில் மாற்றம் வேண்டும். தமிழன் என்று சொன்னால் நாங்களே ஏறி மிதிக்கலாம். அவன் உன்னுடைய இனத்தை சேர்ந்தவனை அவனை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற சிந்தனை வருவதில்லை. அவனை ஏறி மிதிப்பதற்கு இலகுவாகி விடுகிறோம். ஆனால் மற்றவன் ஏறி மிதிக்கின்ற பொழுது அமைதியாக இருக்கிறோம் என்றால் அவனை கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப நாங்கள் புலம்பெயர்ந்ததில் எந்த சிந்தனையை வளர்த்திருக்கிறோம்? இங்குதான் எனக்கு சவால் வருது. நான் பலமுறை சொல்வது, நாங்கள் புலம்பெயர்ந்திருக்கிற பல நேரங்களில் நாங்கள் மதவடி புலியடியில் தான் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே சிந்தனையில் தான் இருக்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த தளத்தையிலும் நிமிர்ந்து நின்று அவர் எவராக இருக்கட்டும், சரி என்றால் சரி, பிழை என்றால் பிழை என்று பேசுகின்ற திராணி இந்த நாட்டுக்கு வர வேண்டும். அது எங்களுடைய இளைவரிடம் அதிகம் பார்க்கிறேன். இந்த மண்களில் பிறந்து வளர்வரிடம் அந்த மாற்றம் வருகிறது, ஏனையவரிடம் வருவதில்லை. அதனால் தான் இந்த சிறிய கதைகளுக்கு நாங்கள் முடங்கி போகிறோம். இது ஆபத்தானது. இனமாக சிந்தியுங்கள். இனமாக எப்பொழுது இனம் தனக்குள் சிதைவை ஏற்படுத்துகிறதோ, எப்பொழுது சிங்கம் மாடுகளை பிரித்ததோ அப்பொழுது அது பிரியாணி போட்டது. ஆனால் மாடுகள் ஒற்றுமையாக இருந்த பொழுது தங்களை தற்காத்துக் கொண்டன. இந்த கதையை சின்னலையே படிப்பிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் படிக்கிறோம், ஆனால் அதில் உள்ள கருத்துக்களை புரிவதும் இல்லை, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையாக அமல் நடத்துவதும் இல்லை. இன்று பலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய இந்த விவகாரங்கள் ஒரு செய்தியை ஈழத்தமிழருக்கு திருப்பி திருப்பி சொல்லுகிறது. நாங்கள் நேற்றையிலும் பார்க்க இன்று ஆபத்தான உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைய விட நாளைக்கு இன்னும் ஆபத்தான உலகத்துக்கு செல்லுவோம். இன்று கொழும்புல் கடந்த வாரம் பேசியிருந்தோம், பொருளாதார ரீதியாக இலங்கையை தொடர்ந்து எதிர்கொள்ள போகின்ற சவால்களை பற்றி சொல்லியிருந்தோம். இந்த சவால்கள் ஒரு விடயத்தை சொல்லி நிற்கிறது. இலங்கை இந்த பொருளாதார சவாலிலிருந்து மீண்டு வருவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த காலப்பகுதி தமிழர்கள்
பொருளாதார ரீதியாக என்றாலும் வலுவுள்ளவராக தங்களை மாற்றுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த வலுநிலையில் இருந்தாவது எங்களுக்கு பெற வேண்டிய அரசியல் உரிமைகளை பெறுகின்ற இன்னொரு மார்க்கம் இருக்கிறது. இதையும் பிரபாகரன் சொல்லித் தந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் எதையும் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டால் இந்த காலப்பகுதியில் ஆவது நாங்கள் விட்ட தவறுகளிலிருந்து மீண்டு இனிமேல் வருகின்ற பாதைகளாவது சரியாக செப்பனிட்டு, அவர் சொன்னது போல பாதைகளை தேடாதீர்கள், பாதைகளை உருவாக்குங்கள். நாங்கள் இன்னும் பாதைகளை தேடிக்கொண்டே இருக்கிறோம். தேடுகின்ற பாதைகள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை பலஸ்தீனியம் சொல்லித் தருகிறது. ஈழத்தமிழர்கள் பாதையை உருவாக்கப் போகிறோமா அல்லது பாதையை கீழே தேடப் போகிறோமா? பாதை தேடுவது வழி அல்ல, அது பிரபாகரன் சொல்லித்தந்த வழியும் அல்ல. பாதையை புதிதாக உருவாக்குவதற்கு சிந்தியுங்கள். இதைத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவையத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம். 15 ஆண்டுகளாக எதை செய்தோமோ அதை திருப்பி திருப்பி செய்கிறோம். புதிய பாதைகள் உருவாக்கப்படவில்லை. பாதைகளை தொடர்ந்தும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த பாதைகள் எங்களை எங்கும் அழைத்து செல்லவில்லை என்பதை கடந்த ஆண்டுகள் அல்லது கடந்த 16 ஆண்டுகள் திருப்பி திருப்பி சொல்லித் தருகிறது. எல்லா விடயங்களும் சொல்லித் தருகிறது. ஆனால் நாங்கள் இன்னும் பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே பாடத்தை கற்று சிந்தித்து புதிய பாதைகளை ஈழத்தமிழம் உருவாக்கவில்லை என்றால் வேகமாக மாறக்கூடிய இந்த ஆபத்தான உலகத்தில் கரைந்து போகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிப்போய் விடுவோம் என்கின்ற எச்சரிக்கையை இந்த இடத்தில் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயத்தை பலஸ்தீனம் எங்களுக்கு உருவாக்கி தந்தது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள், குறிப்பாக பலஸ்தீனத்தின் விடுதலையும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சர்வதேச ராஜதந்திரமும் பலஸ்தீன விடுதலையில் ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும், தமிழ் புலம்பெயர் முதலீட்டாளர்கள் தாயகம் நோக்கி பயணிக்கின்ற போது குறுகிய மனப்பான்மையோடு ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் சிந்திக்கின்ற விடயங்களும், புலம்பெயர் இளையவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய புத்தெழுச்சியான சிந்தனையும் என்று பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.